அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஆனி மாத பௌர்ணமிங்க, அதுவும் மூல நட்சத்திரம் வருது. இந்த நாளில் நம்ம பொதுவாகவே பௌர்ணமி வழிபாடுங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பாருங்கள், தெரியும். அதாவது சந்திர பகவானை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். ஆனால் பௌர்ணமியில் நமக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களை நம்ம வழிபடும்போது நமக்கு கூடுதலான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஆணி பௌர்ணமியில் நிறைய பேர் நம்ம நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்களான, அதாவது கிருஷ்ணனை வழிபடலாம். கிருஷ்ணனை வழிபடுவதனால நமக்கு பிரச்சனைகள் எதுவும் இருந்தனாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு வழி பிறக்கும். அதுக்கப்புறம் சாவித்திரி விரதம் இது பண்ணுவாங்க. சாவித்திரி விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, நீண்ட ஆயுள் கிடைக்கும், ஐஸ்வர்யம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சத்யநாராயண வழிபாடு. இந்த பௌர்ணமியில் சத்யநாராயண வழிபாடை நம்ம செய்யும்போது நமக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி கிடைக்குங்க. அது எப்படி இந்த சத்யநாராயண பூஜை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில், அதாவது ஒவ்வொரு மாத பௌர்ணமிலையும் கூட நம்ம இந்த சத்யநாராயண பூஜை செய்யலாம். ஆனால் இப்போ இந்த இதிலேருந்து, இந்த ஆனி மாதத்துலேருந்து நீங்கள் தொடங்குறீங்கன்னா, இந்த ஆனி மாதத்துலேருந்தே சத்யநாராயண பூஜை செய்ய தொடங்கலாம். எப்படி சொன்னால், காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு, நம்ம பௌர்ணமி, இன்றைக்கி பௌர்ணமியில் இன்றைக்கி சந்திரன் எந்த சமயத்தில் சாயந்தரம் உதயம் ஆகுதாரோ அந்த நேரம் நம்ம இந்த விரதத்தை தொடங்கணும். அதாவது இன்றைக்கி பூரா விரதம் இருந்துட்டு நம்ம அன்றைக்கி சாயந்தரம் தான், அதாவது இன்றைக்கி சாயந்தரம் சந்திரன் உதயமாகுத நேரத்தில் இந்த சத்யநாராயண பூஜை செய்யணும். முழு நேரம் விரதம் இருக்க முடியுங்க, விரதம் இருக்கலாம். இல்லைன்னா விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழம் அருந்தி கூட விரதம் இருக்கலாம். இந்த பூஜையை நம்ம யாருக்காக செய்கிறோன்னா, பெருமாள் தான் இந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு, சத்யநாராயணன். அப்போ அந்த பெருமாளுக்கு தான் நம்ம இந்த பூஜையை செய்தோம். ஆனால் அவர் சத்யநாராயண அவதாரம் எடுத்துக்கொண்டு சத்யநாராயணனுக்காக நம்ம இந்த பூஜை செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இந்த பூஜைக்கு இந்த பூஜை செய்தனால நமக்கு என்னென்ன பலன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியில் கண்டிஷனாக எந்த தடையும் இல்லாமல் நமக்கு சக்ஸஸ் ஆயிரும். மனசில் என்ன ஒரு என்ன ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இந்த பூஜை செஞ்சாலும் இந்த பூஜை பலனை நமக்கு அந்த வேண்டுதல் கிடச்சிரும். முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பூஜை தொடங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சு, பிள்ளையார் வீட்டில் இருந்தால் அந்த பிள்ளையாருக்கு நம்ம பிள்ளையார் படமோ இல்லைன்னா பிள்ளையாருடைய சிலையோ எது வச்சுருந்தாலும் அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, முதல்ல மாலையெல்லாம் போட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு பிள்ளையாரை வழிபட தொடங்க. வழிபட்டுட்டு இந்த பூஜையை நான் தொடர்ந்து நல்ல மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சி வழிபட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க சத்யநாராயண படம் எடுத்து, படம் இருந்ததுன்னா அதை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச மாலை, துளசி மாலை வாங்கி போடுங்க. துளசி மாலை வாங்கி போட்டுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. ஒரு அகலில் நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு கிழக்கு முகமாக நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு தூப தீபம்லாம் காணிச்சு அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியமான, உங்களுக்கு பால் பாயசம் வைக்க முடிஞ்சால் பால் பாயசம் வைங்க, இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். என்ன நெய்வேத்தியம் வைக்கமோ நமக்கு முடிஞ்ச நெய்வேத்தியம் வேணுன்னா ஒரு 2 வாழைப்பழம் கூட நம்ம வைக்கலாம். ஒன்றுமே முடியலையா, ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு நெய்வேத்தியமாக வச்சு தூப தீபங்கள்லாம் காட்டி மனசார வழிபடுங்க. சத்யநாராயண வழிபாடுங்கிறது நமக்கு ஆயுள் பலத்தையும் கூட்டி கொடுக்கும். நம்ம என்ன தேவைன்னு நினைக்கமோ அந்த தேவைகளை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இந்த பூஜையை மனசார, அதாவது நம்ம ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த மாதிரி ஒரு 9 பௌர்ணமி 11 பௌர்ணமின்னு கணக்கு வச்சுட்டு இந்த சத்யநாராயண பூஜையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வர நம்ம வீட்டில் செல்வ செழிப்புங்கிறது பெருகும். ஏழ்மைங்கிற நிலையே மாறி நமக்கு செல்வம் சேரும். நம்ம நினச்ச என்ன விஷயம் நினைக்கமோ அந்த விஷயம் நடக்கும். இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிங்கன்னா அந்த வீடு வாங்கணும். கல்யாண யோகம் கூடி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கல்யாண யோகம் வரும். இப்போ பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நிறைய பேர் வேலை கிடைக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி என்னென்ன நினைக்குமோ அதெல்லாம், குழந்தை பாக்கியம், என்ன விஷயத்துக்கும் இந்த சத்யநாராயண பூஜையை நம்ம செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம தொடர்ச்சியாக ஒரு 9 பௌர்ணமி 11 பௌர்ணமி தொடர்ச்சியாக செஞ்சு வரணும். இப்போ பெண்கள் சில சமயம் செய்யும்போது அவங்களுக்கு மாதவிடாய் காலம் வரும்போது அந்த இடையில 4 பௌர்ணமி செஞ்சுருப்பாங்க. 5வது பௌர்ணமி மாதவிடாய் காலம் வரும்போது அதிலேருந்து அந்த ஒரு இதை விட்டுட்டு அடுத்து தொடங்கும்போது இப்போ 4லேருந்து அடுத்து தொடங்குறது 5 அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். அது தப்பு இல்லை.
அப்படியும் தொடர்ந்து ஒரு 9 வாரம், 11 வாரம் நீங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க. செய்யும்போதே உங்களுக்கு தெரியும். அதாவது 9 வாரம், 11 வாரங்கிறது ஒவ்வொரு பௌர்ணமியும், அதாவது மாசத்துல வந்து பௌர்ணமி ஒரு நாள் வரும். அப்ப அந்த பௌர்ணமி 9 பௌர்ணமி, 11 பௌர்ணமி அப்படின்னு கணக்கு வச்சுக்கங்க. வச்சுட்டு நீங்க தொடர்ச்சியா செய்யுங்க. ஒரு 2, 3 பௌர்ணமியில நீங்க செஞ்சு வரும்போதே உங்க வளர்ச்சி கண்கூடாவே தெரியுங்க. இந்த 9 பௌர்ணமி, 11 பௌர்ணமி இந்த பூஜையை நிறைவு செஞ்சு நீங்க நல்ல வளம் பெறணும்னு நானும் சகலவித சௌபாக்கியங்களையும் கொடுக்கட்டும், செல்வ செழிப்பை கொடுக்கட்டும்னு நானும் சத்யநாராயணன்ட்ட பெருமாள்ட்ட வேண்டிக் கொள்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.